கடந்த ஜூன் 9 நடைபெற்ற 2024 T20 வேர்ல்ட் கப் மேட்ச்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில இந்திய அணி த்ரில்லிங்கான ஒரு வெற்றியை பெற்றாங்க. இதுக்கு வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரிட் பும்ராவின் பங்கும் மிக முக்கியமான காரணம். அந்த மேட்ச்ல 4 ஓவர்கள் வீசி 14 ரன்களை விட்டு கொடுத்து பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், இஃப்திகார் அகமது ஆகிய 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இதையடுத்து ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றாரு. இந்த நிலையில தன்னுடைய பந்து வீச்சு மூலம் இந்திய அணிக்கு வெற்றி பெற்று தந்த பும்ராவை இப்ப பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சும்மா பேரை கேட்டாலே அதிர்துல அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி படத்துடைய டயலாக குறிப்பிட்டு பாகிஸ்தான் ஜாம்பவான் வக்கர் யூனிஸ் பும்ராவை புகழ்ந்திருக்காரு. இது தொடர்பா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் பல ஜாம்பவான்களோட விளையாடி இருக்கேன், ஆனா பும்ராவுடைய பந்து வீச்சு ரொம்பவே தனித்துவமானது. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்னால பும்ராவின் ஃபுல் டாஸ் பந்துகளை கூட அடிக்க முடியாதது ஏன்னா அவருடைய பேரை கேட்டாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் தான் காரணம். பும்ரா பேட்டர்களின் மனசுல பயத்தை விதைச்சிருக்காரு. அவரு ஃபுல் டாஸ் வீசினா கூட பேட்ஸ்மேன்களுக்கு அதை அடிக்க கடினமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவருடைய சாட்டைய சுழற்ற மாதிரியான பந்து வீச்சு முறை மற்றும் கைகளை எத்தனை தூரம் பின்னே கொண்டு சென்று வீச முடியுமோ அப்படி வீசுறாரு. அப்படி வீசக்கூடிய பந்துகளை அடிச்சு ஆடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம். பும்ரா ஒரு திறமைசாலி. அவரு எந்த சூழ்நிலையிலையும் சிறப்பா பந்து வீசக்கூடியவரு. அவரு பந்து வீச்சுல அனைத்தையுமே சரியா செய்யறாரு. அவரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பவுலர் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு.